ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டைம் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங்கில் தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மாறன் வந்து குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. அப்படி தானே? தூங்கி எந்திரிச்சாச்சா? ஹார்ட்லி ஒரு 1 hour தான் தூங்கியிருப்பான். அதுக்குள்ளே வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மாறன் வந்து அவனுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்துச்சு. அதை வந்து லன்ச் சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். லைட்டாக வந்து ஹாட் வாட்டரில் வந்து சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க வச்சு, இதில் வந்து சிம்பிள் மேரினேஷன் தான். சால்ட்டு, அப்புறம் வந்து மாறனுக்கு பண்ணுறதுனால நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு பார்க்க ஸ்பைஸியாக இருக்குது, கலர் இருக்குது. பட் வந்து இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் லைம் ஜூஸ், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா மேரினேட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறதுக்கு தான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து குதிரைவாலி அரிசி. ஆல்ரெடி வந்து ஒரு தடவை வரகு வச்சு பண்ணேன். அதுவுமே வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. நான் அது வீடியோ வந்து எடுக்கலை. மாறனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த வரகு அரிசி வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் வாங்கும்போது வந்து குதிரைவாலி வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து ஊற வச்சுருக்கேன். இதில் 2 கப் குதிரைவாலி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பும் எக்ஸ்ட்ரா ஒரு பிடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இவ்வளோ அந்த உளுந்தும், அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம், அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இதையும் வந்து லன்ச் சாப்பிட்டு முடிச்சோடனே ஊற வச்சுட்டேன். அரிசி மட்டும் வெளியே இருக்கட்டும், நம்ம உளுந்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஏன்னா அரைக்கும் போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுக்க போனனால பாத்திரம்லாம் எதுவும் வாஷ் பண்ணலாம். அது இனிமேல் தான் வாஷ் பண்ணணும். இப்போ அவனுக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். எப்போயாவது வந்து இதை மாதிரியும் ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பேன். எப்பயுமே ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இல்லாமல் எப்போயாவது இதை பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கும் என்ன சொல்ல, எல்லா டேஸ்ட், எல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பேன் வந்து சூடாகிடுச்சு. நான் ஆயிலெல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆனதும் ஒரு பேட்ச் வந்து போட்டாச்சு. நான் வந்து கோல்டு வினர் ஆயிலில் தான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு மட்டும்தான் அதை வந்து வாங்கியிருக்கேன். மற்றபடி முக்கால்வாசி வந்து யூஸ் பண்ணுறது வந்து மரச்செக்கு, தேங்காய் எண்ணெய் தான். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், இது தான் வந்து யூஸ் பண்ணுறேன். கிரவுண்ட்நட் ஆயிலோ ரீஃபைண்ட் ஆயிலோ யூஸ் பண்ணுறதில்ல. ரீஃபைண்ட் ஆயில் வந்து வெறும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரை ஆகட்டும். இங்கே பால் பாக்கெட்டும் வந்து எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி காலையிலேயே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டு, அதனால் இப்போ வந்து ஆடை நமக்கு எடுக்க முடியாது. ஏன்னா உடனே காய்ச்சி யூஸ் பண்ணுறதுனால ஆடை வராது. அதனால் இப்போ காய்ச்சிட்டு அதையும் காய்ச்சணும். சைடில் இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து பாத்திரமும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட போகிறேன். ஒரு பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து செகண்ட் பேட்சும் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலி கொஞ்சம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ரீயூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு எப்போயுமே ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுவேன். சும்மா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ரை தான். நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். செகண்ட் பேட்சும் ஃப்ரை ஆகுது. சரி, பாய். வந்து பசல் வை. காஃபி சுட்டுரும், பால் சுட்டுரும். காலிஃப்ளவர் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நானும் மாறனும் அந்த ஹாலில் வந்து உட்காந்தாச்சு. நான் எப்போயுமே அவனுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது தரையில் தான் வந்து உட்காந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போவும் அப்படி தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உட்காந்து எந்திக்கிறதுக்கு. பட் அது உடம்புக்கும் நல்லது தான். தரையில் உட்காந்து இப்போ ப்ரெக்னென்சி டைமில் மெயினாக அப்படி இருக்கிறது நல்லது தான். ஸோ அவனுக்கு நான் அப்படி காலிஃப்ளவர் கொடுத்துட்டு நானும் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஹார்லிக்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை நான் அப்படியே குடிச்சிட்ருந்தேன். அவன் சைடில் பசல்ஸ் வந்து வச்சிட்ருந்தான். சில டைம் வந்து அவனே வந்து சாப்பிட்ருவான் ஸ்நாக்ஸை. பட் சம்டைம்ஸ் வந்து நான் தான் வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து நான் தான் வந்து கொடுத்துட்ருந்தேன். இந்த பசலை வச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
எப்படி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பழைய பசில் தான். முன்னாடி வந்து இதை பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு வந்து போர் அடிச்சிடுச்சு, ஏன்னா பழசாயிட்டனால. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு ஸ்பீடில் வந்து கடன்னு வச்சுட்டு இருந்தான். கேமரா மேலே தான் அவன் கண்ணு போயிட்டே இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு வந்து அவன் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வீடியோ வந்து ரொம்ப எடுக்க முடியாது. ஏன்னா அவன் கேமராவை எடுக்கிறதுக்கு தான் அவனோட என்ன சொல்ல, அவன் அதில் தான் வந்து ஈடுபாடோடு இருப்பான், கேமரா வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். அவன் இடையில கேமராவையே தான் பார்த்துட்டு இருந்தான், பட் வந்து எடுத்துட்டேன் எப்படியோ. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சப்பாத்தி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்திக்கு வந்து மாவு விரவுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். மாவை வந்து விரவி இப்போவே வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நைட்டு சப்பாத்தி போடுறப்போ பயங்கர சாஃப்டாக வந்து வரும். முன்னாடிலாம் மாறன் வந்து சப்பாத்தி சாப்பிட மாட்டான், பட் வந்து இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நான் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்பாத்தி சுட்டு முடித்த பிறகு வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் நல்ல கீயை தடவி விட்டுருங்க. அப்போ அது வந்து ட்ரை ஆகாது ஈஸியாக, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். மாவையும் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போது வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தி வரும். ஸோ சப்பாத்தி மாவை விரவி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்த பிறகு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எனக்கும் ஸ்வீட் கிரேவிங்காக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்தது வந்து பிஸ்கெட் பேக்கெட் இருந்துச்சு. மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் வந்து எப்பயும் வீட்டில் வந்து இருக்கும். ஸோ அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சுதன்ட்ட மில்க் மேட் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கொக்கோ பவுடரும் முன்னாடியே வாங்கியிருந்தது இருந்துச்சு. ஸோ ஒரு 15 to 18 பிஸ்கெட்ஸ் கிட்ட வந்து மிக்சர் ஜாரில் வந்து போட்டு அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். ட்ரை மிக்சர் ஜாரில் வந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா பவுட்ரு ஆகும். அதை பவுட்ரு பண்ணி முடித்த பிறகு வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே நான் பண்ணும்போது மாறன் பிஸ்கெட்னு கேட்டுகிட்டே இருந்தான். நான் அவனுக்கு பிஸ்கெட்ஸ் வந்து கொடுக்குறதே கிடையாது, ஏன்னா மோஷன் வந்து டைட் ஆகிடுது பிஸ்கெட் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருந்தேன். பட் இந்த தடவை நான் ஓப்பன் பண்ணதை வந்து அவன் பார்த்துட்டான். அதனால் ஒரே ஒரு பிஸ்கெட் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் பிஸ்கெட் இதை வந்து பவுட்ரு பண்ணி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் இந்த ஸ்வீட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் அப்பாவும் பையனும் உட்காந்து ஹாயாக கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க ஹாலில் இருந்து. இப்போ ஐபிஎல் நடந்துகிட்ருக்குல, ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சுதன் வந்து மாறனுக்கும் கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட்டை வந்து உண்டு பண்ணிட்டாங்க. நம்ம டீம் வந்து மும்பை தான் அப்படின்னு சொல்லி சுதனுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே மாறனையும் வந்து அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பிஸ்கெட் பவுடரை வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு வந்து ஒரு 4 to 5 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் தான். நான் வந்து ஜஸ்ட் அந்த கலர் அப்புறம் வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் அதுக்காக தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் அந்த பிஸ்கெட்டும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிஸ்கெட்டில் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிஸ்கெட் பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து அதை தான் வந்து பண்ணேன். ஸோ அதை நல்லா எல்லாமே அந்த ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கலரே வந்து உங்களுக்கு அந்த கொக்கோ பவுடர் கலரில் வந்து ப்ரௌன் கலரில் டோட்டலாக வந்து மாறிடும். அதுக்கப்புறம் மில்க் மெய்ட் எடுத்துக்கோங்க. மில்க் மெய்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனை வச்சு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய மில்க் மெய்ட் வந்து ஆட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா நிறைய நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப கிளுன்னு ஆயிரும், உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்ல, ஒரு காடப்பா கூட இல்லை, அதை விட கம்மியாக ஆட் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற டெக்ஸ்சருக்கு வந்து வந்துடும். ஸோ அப்படி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கையில் வந்து நெய்யை தொட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. குவிக்காக வந்து பண்ணிடலாம். இதிலே நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்கெட் பவுட்ரு பண்ணுறப்பவே கூட வந்து ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து நட்ஸும் கூட ஆட் பண்ணி வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நட்ஸ் எதுவுமே அந்த டைமில் வந்து ஆட் பண்ணல. நான் வந்து சும்மா உருண்டை பிடிச்ச பிறகு வந்து டெக்கரேஷனுக்காக மேலே மட்டும் கொஞ்சம் நட்ஸை வந்து அப்படியே
சும்மா வந்து வச்சுருந்தேன் டெக்கரேஷனுக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று கூட என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாவு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த டைமில் கூட நீங்கள் ஹோல் நட்ஸை ஆட் பண்ணி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணியும் கூட உருண்டை பிடிச்சிங்கன்னா நீங்கள் அதை கடித்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நட் பைட்ஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் கேஷ்நட் மட்டும்தான் லாஸ்ட்டு சும்மா டெக்கரேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அதை விட வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு 12 பீசஸ் கிட்ட தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதில் கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டேன். சுதனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மாறனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப ஹெல்த்திலாம் இல்லை, பட் எப்போயாவது நம்ம பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம்ல. எப்போயுமே மேக்ஸிமம் எல்லாத்தோட வீட்லேயும் பிஸ்கெட் இருக்கும். ஸோ நம்ம மில்க் மேட் மட்டும் வாங்கினாலே போதும். கொக்கோ பவுட்ரு அது கூட நம்ம ஆட் பண்ணணும்னு இல்லை. அதை ஆட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து கிடைக்காது. மற்றபடி பிஸ்கெட்லேயும் மில்க் மேட் மட்டும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சர்ப்ரைஸாக அம்மா வந்துட்டா. இன்னைக்கு சண்டே, அக்காவும் இல்லை, நானும் வீட்டுக்கு போகல. பார்த்தா திடீர்னு வந்து அஞ்சனான்னு யாரோ கூப்பிடுக்கா. என்னன்னு பார்த்தா அம்மா சொல்லவே இல்லை. மாறனுக்கு வந்து தெரியாது. மாறன் வந்து இப்போ வருவான். அவனோட ரியாக்ஷன் என்னன்னு வந்து பார்ப்போம். நீங்கள் இல்லை அவன் காலையில் அவன் வருவான். பார்ப்போம் என்ன செய்யான்னு பார்ப்போம். சரி நின்று வெயிட் பண்ணு, நான் வாரானான்னு பார்த்துட்டு வரேன். பெட்ரூமில் போய் பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. யார் வந்திருக்கான்னு போய் பாரு. பெட்ரூமில் போய் பாரு, யாரோ இருக்கா. யாரு 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 எல்லாத்தையும் கொடுக்காதுமா. எம்மா கவரோடையா சாப்பிடுவாங்க. கவரோடு சாப்பிடுங்க. டின்னர் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ இங்கே வந்து மத்தியானம் ஊற வச்சோம்ல குதிரைவாளி, அதை தான் வந்து அரைச்சிட்ருக்கேன். இதில் உளுந்தை வந்து அரைச்சி, உளுந்தை தனியாக ஊற வச்சுருந்தேன்ல ஃப்ரிட்ஜில், அதை வந்து எடுத்து அதை வந்து தனியாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. அப்புறம் அதே மிக்சர் ஜாரில் வந்து இப்போ குதிரைவாளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து அரைச்சிட்ருக்கேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். எனக்கு குட்டி குட்டியாக இருக்கிறனால ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் அது வந்து அரைப்படாது. ஸோ இதையும் இப்போ அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு மட்டும் போட்டு மூடி வச்சிடணும். நாளைக்கு காலையில் அது வந்து ஃபர்மெண்ட் ஆயிரும். இன்னும் இதையும் அரைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குது. இல்லாட்டி காலையில் எழுந்துச்சி வந்தால் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ நைட்டே கடகடன் வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் கிச்சன் வரப்போ க்ளீனாக இருக்கும். நைட்டு வந்து இன்றைக்கி சப்பாத்தி இந்த இதில் தான் வந்து ரோல் பண்ணி பண்ணுவேன். இது நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இது ஆக்சுவலி வந்து யூஎஸ்ஏல வந்து அண்ணா வந்து வாங்கிட்டு வந்தது கொரில்லா கிரிப். இது நல்ல அந்த சிலிக்கான் இது மாதிரி. ஸோ ஸ்டிக்கே ஆகாமல் ரொம்ப அழகாக வரும். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். மாவு வந்து அரைச்சி ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் வரப்போ நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட் பண்ணியாச்சு. இப்போ போய் தூங்க வேண்டிதான். குட் நைட். குட் மார்னிங். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்ம இட்லி மாவு வந்து எப்படி ஃபர்மெண்ட் ஆகிருக்குன்னு வந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள். சரி அம்மா வரேன். மேலே வர பொங்கி இருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்மெண்ட் ஆகிருக்குது. பொங்கி இருக்கு. சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு.
நல்ல ஒரு மிக்ஸ் விட்டுட்டு இட்லி அவிப்போமா. நல்ல ஒரு மிக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லியோ தோசையோ வந்து ஊற்றிக்கலாம். சூப்பராக வந்திருக்கும் மாவு. நான் இன்னும் இட்லி அவிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லு. நீ குட் மார்னிங் சொல்லு. வாய் கழுவுமா. வா. இட்லி வந்து பயங்கர சாஃப்டாக வந்துருந்துச்சு. கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் மில்லட்டுங்கிறனால, பட் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.